எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெயில் காலத்தில் நம்ம ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சம்மருக்கு பர்ஃபெக்டான 2 ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று பிஸ்தா மில்க், இன்னொன்று மலாய் குல்ஃபி. ரெண்டுமே சூப்பரான ரெசிபிஸ். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிஸ்தா மில்க் செய்ய ஒரு பவுலில் 1/4 கப் உப்பு சேர்க்காத பிஸ்தாவை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் வெதுவெதுப்பான பாலை ஊற்றுங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் பிஸ்தாவை நல்ல பாலில் ஊற விடலாம். 20 நிமிஷம் கழித்து பால், பிஸ்தா, குங்குமப்பூ எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்தா பேஸ்ட்டை மிக்சர் ஜார்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது பிஸ்தா மில்க் செய்ய ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அரைச்சி வச்ச பிஸ்தா பேஸ்ட், கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிச் அண்ட் க்ரீமி பிஸ்தா மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை டாலான கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ண பிஸ்தா மில்கை ஊற்றி சில்லுன்னு பரிமாறுங்க. மலாய் குல்ஃபி பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் நல்ல திக்கான ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருன்னா 500 ml. நான் 250 ml கப்பில் 2 கப் ஊற்றுறேன். பால் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் பால் எடுத்து ஒரு கப்பில் ஊற்றுங்க. இப்போது நம்ம குங்குமப்பூ பால் ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போடுங்க. குங்குமப்பூவோட கலர் அப்படியே பாலில் இறங்கி குங்குமப்பூ ஃப்ளேவரில் குல்ஃபி ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இது ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே மீதி இருக்கிற பாலை நல்லா திக்காக காய்ச்சுங்க. கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து அதோட விதை மட்டும் தனியாக எடுத்துட்டு பொடி பண்ணுங்க. கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாமும் எடுத்துட்டு நல்ல பொடியாக நறுக்கி வைங்க. பாதாம், பிஸ்தா சேர்க்கறதுனால குல்ஃபிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்க, பால் நல்லா காஞ்சு பாதியாக வத்தி வந்திருக்கு. இதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனால குல்ஃபிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் சோள மாவு ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாகவே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். நீங்கள் சோள மாவு யூஸ் பண்ணி திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு சோள மாவு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை போடுங்க. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து கூட செய்யலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறீங்கன்னா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் தூள் போடுங்க. அடுத்து குங்குமப்பூ பாலை ஊற்றுங்க. பாருங்க, குங்குமப்பூ கலர் எப்படி நல்லா அருமையாக வந்திருக்குன்னு. குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் ஏலக்காயோட வாசனையும் சேர்த்து நம்மளோட கேசர் மலாய் குல்ஃபி ரொம்பவே சூப்பராக ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க, பால் எப்படி ரிச்சாக க்ரீமியாக வந்திருக்குன்னு. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து பார்க்கவே அருமையாக இருக்குது. ஏலக்காய் வாசனையும் குங்குமப்பூவோட கலரும் நல்ல பாலில் இறங்கிடுச்சு.
இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிற பாதாம், நறுக்கின பிஸ்தா போட்டு நல்லா கலந்து விடுங்க. குல்ஃபி மிக்ஸ்சர் ரொம்ப நல்லா திக்காக க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட குல்ஃபி மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. குல்ஃபி மிக்ஸ்சர் இப்போ நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. நான் இங்கே குல்ஃபி மோல்ஸை வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ்சரை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் சின்ன சைஸ் டம்ளரில் ஊற்றி ஃப்ரீசரில் வைங்க. இதை நீங்கள் 8லேருந்து 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட வைக்கலாம். வாவ், அந்த குல்ஃபி பார்க்கும்போதே உடனே செஞ்சு சாப்பிடணுன்னு இருக்கு இல்லையா? சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன டம்ளர் இல்லைனா கிளாஸ்லேயும் அதை செட் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இந்த சம்மரை நீங்கள் ஜாலியாக இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.